மகளே என் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா துளசியோட அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு துளசியும் சின்ன தம்பியும் வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து அபிராமி நச்சர் கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கால் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுக்கலை. அதனால் அவசர அவசரமாக துளசி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை விசாரிக்கும் போது பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எப்படியோ கீழே விழ போனேன், எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு துளசி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இருமா இருந்துட்டு போன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அத்தை கிட்ட கூட சொல்லாமல் தான் வந்திருக்கேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு துளசியும் வந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ள சூடாமணி, அதுக்கப்புறம் சூடாமணி கூட சேர்ந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க 2 பேரும் தனியாக வெளியே போயிருக்காங்க. அதுவும் அபிராமி நச்சர் கிட்ட கூட சொல்லாமல் போயிருக்காங்க. இப்போ வந்து இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆளுங்களை வச்சு கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இப்படி பண்ணிட்டோம்னா இவங்கள 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாருமே தப்பாக பேசுவாங்க, அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை பார்த்தீங்கன்னா சூடாமணியும் அவளோட ஆளுங்களும் செய்வாங்க. அந்த மாதிரி செய்ய நினச்சி ஆளுங்களை வச்சு துளசியை கடத்தி துளசியை ஒரு மரத்தில் கட்டி வச்சுருவாங்க. சின்ன தம்பி பார்த்திங்க அப்படின்னா துளசியை வந்து எப்படியோ வந்து அந்த ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.